அனுப்பியிருந்தேன் நான். அங்கேருந்து அனுப்பியிருந்தேன் ஒரு ஃபோட்டோ. நான் சித்தார்த் சார் சந்திக்கும் போது அதை சொல்லியிருக்கேன். மணிக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல, சொன்னால் தெரியல. அப்புறம் மணியை வந்து என் ஃப்ரெண்டு கடை, அங்கே மதுக்கடைன்னு ஒன்று இருக்குது, அந்த வாத்தியார் தோட்டம் கார்னர். அங்கே ரொம்ப நாள் காலேஜ் படிக்கும் பொழுது அவன் ஃப்ரெண்டு கடை, ஸ்டேஷன் கடை, அங்கே போய் நான் நின்றுருக்கோம். பல முறை மணியை பார்த்துருக்கேன். இந்த பையன் பாய்ஸ் நடிச்ச பையன் தானே அப்படின்னு பார்த்துருக்கேன். ஒரு நாள் எதேச்சியாக பார்த்த ஒரு இன்டர்வியூ, எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்து இனிமேல் இந்த வாழ்க்கை எவ்வளோ பயமுறுத்தினாலும் நான் பயப்பட மாட்டேனா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ. பெரிய பூதம் பேயினா அது வாழ்க்கை தான், இது என்ன பண்ணுன்னே தெரியாது. எப்படி நேற்று இருந்த நொடி இன்றைக்கி இல்லை, அடுத்த நொடியும் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதில் ஆச்சரியம் நடக்குமா இல்லை ஏதாவது நடக்குமா, பயமுறுத்துமான்னு கூட தெரியாது. அப்படி இனிமேல் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஒருத்தர் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு பேசினது, வீட்டில் அம்மாவுக்கு சமைச்சு, இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக. இப்போயோட தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவருடைய கதை ஏதோ கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம். நண்பர் ஒருத்தர், அது அரைகுறையாக தான் ஞாபகத்தில் இருக்குது, பட் மழை பெய்யும் போது உட்காந்து பக்கோடா சாப்பிட பிடிக்கும். அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆனதும் இப்பயும் ஒரு மழை பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிடுவார்ன்றது அது எவ்வளோ அழகாக வாழ்க்கை சாதாரணமாக எடுத்துக்கிறதுல அது வந்து இட் வாஸ் பியூட்டிஃபுல். நான் அந்த மாதிரி மழை பெய்யும்போது பக்கோடா சாப்பிட்ற ஒரு ஆளாக தான் அந்த திருநெல்வேலியில் மணிகண்டன் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உதவி பண்ணணும் இல்லை காப்பாற்றணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டியாக இருந்தாப்புல. அதனால நான் நித்தில்ட்டேன்னு சொன்னேன் நான். ஏன்னா திறமை இல்லாத யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது, அதை நான் நம்புகிறேன். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தோற்றும் போயிருக்கேன் நிறைய பேருக்கு. ஸோ அதனால் என்னுடைய இத்தனை வருஷம் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத, புரிதல் இல்லை யாருக்கும் சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில் மேலே கொண்டு வரும். அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்குது, அவர்கள் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க, அவர்கள் என்னவா பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை, அதை வச்சு தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் பின்னாடி இதில் இதுவாக இருக்குது. நான் இன்றைக்கி மேலே கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளும் புரிதலும் ஏதோ ஒரு காரணத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன். அது நான் கிரேட்டோ சாதாரணமாக தெரியாது, பட் அதுதான் நினைக்கிறேன். ஸோ மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட புரியல் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு வாழ்க்கையில். அதுவும் அப்புறம் நடிகராகவும் சரி, கூட சேர்ந்து நடிக்கும் போதும் சரி, எந்த தொந்தரவும் இல்லை, புரிஞ்சுக்கிறாரு, அதை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த பயம், மரியாதை இல்லை கன்ஃபியூஷன்ஸ், நடுக்கும், இது எதுவுமே அவர் நடிக்கும் போதெல்லாம் இல்லை. சூப்பராக ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட இந்த நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயக்குனரையும் எதிர்கொண்டார். மிக பிரமாதமாக நடிகை. இந்த படத்தில் அவரோட நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷப்படும். ஸோ இந்த 50 படம், 50வது படம் மகாராஜா, நித்தில் மாதிரி ஒரு இயக்குனர். ஃபிலோமின் வந்து நான் மாஸ்டர் பண்ணி முடித்த உடனே அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு சில சமயம் நான் ஒரு கணக்கு போட்டு நடிச்சிருப்பேன், சில இடத்துல எடிட்டிங்கில் வந்து ரிதம் மிஸ் ஆகிடும், அந்த சீனில் நான் சொல்ல வந்த மூடுக்கு இதுவாகிடும். அதனால் நான் முடிஞ்சால் எடிட்டர்ட்டையும் டைரக்டர் மட்டும் சொல்லுவேன், என் சீனை கொஞ்சம் என் ரிதம் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஜம்ப் அடிக்காமல், எனக்கு ஜம்ப் அடிக்காமல் இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ மாஸ்டர் பண்ணி முடிச்சோன்னே அவன் செட்டுக்கு ஒரு வந்தான். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், என் சீனை மட்டும் பார்த்து கட் பண்ணுப்பா, எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எது வேணுமோ வெட்டுங்க, ஆனால் அந்த ரிதம் போகாமல் மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அது முடிச்சுட்டு அப்போது என்கிட்ட வந்து கேட்டான், ஆனால் நான் வெட்டது உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு. சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை, எங்கே கை வச்சாங்க கூட தெரியல என் சீனில். ஸோ அவ்வளோ பிரமாதமான ஒரு டெக்னீஷியன், நித்தினுடைய நெருங்கிய நண்பன். அதெல்லாம் தாண்டி தொழிலில் ரொம்ப நேர்மையான ஆள். அவங்க டைரக்டர் என்ன சொல்ல வராரு அதை எப்படி கொடுக்கணும். முக்கியமாக சாதாரணமாக ஒரு படத்தை டைரெக்டாக நேரடியாக சொல்லும்போது இருக்கிற கணக்கு வேறு, நாங்கள் த்ரில்லராக சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வேறு ஒரு மூடு க்ரியேட் பண்ணும்போது, ஒரு சீனை பார்க்கும்போது சீன் பின்னாடி கம்யூனிகேட் பண்ண போகிற மூடு வேறு, இப்போ நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற மூடு வேறுன்ற ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு வெட்டுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அது ரொம்ப அழகாக செஞ்சுருக்க ஃபிலிமே. ஸோ உனக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என்னோடய கேமராமேன் அவன் பேர் அருண் புருஷோத்தம் இல்லை, தினேஷ் புருஷோத்தம், சின்ன பையன். டப்பிங் அப்போ அவங்க அம்மாவோட வாங்கினாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க பையன் மேலே அவ்வளோ பெரிய கனவு இருக்குது, ஆசை இருக்குது. நான் சொன்னேன், பையன் பெரிய அறிவாளி மாதிரி ரொம்ப நல்லா வரும், அவங்களோட ஒர்க்கு பார்த்து அவங்க அம்மாவுக்கு நிறைய பெரிய சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு திரும்பி நான் சொல்லிக்கிறேன், உங்கள் பையன் பெரிய திறமைசாலி அண்ட் அறிவாளி, அவன் நிஜமாக பெரிய ஆள் வருவான். தினேஷ் தேங்க்யூ ஸோ மச். நான் எங்கள் மியூசிக் டைரக்டர், அவருக்கும் மிக்க நன்றி. டீலரோட அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான்
ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி அவருக்கும். வந்தது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.